இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஒரு அதி அற்புதமான சிறப்புக்குரிய ஒரு நாள் அப்படிங்கிறது இந்த வைகுண்ட ஏகாதசி திருநாள். பெருமாளை வணங்கக்கூடிய ஒரு நாள். இந்த மார்கழியே பெருமாளை வணங்குவதற்கான ஒரு நாளுங்க. சைவம் வைணவம் ரெண்டும் பரிபூர்ணமாக இயங்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னா இந்த மார்கழி மாதம். சரி, இதில் இந்த பெருமாளுடைய வழிபாட்டை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, நமக்கு கீதா உபதேசம்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உபதேசம். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை, கீதா உபதேசத்தை அர்ஜுனனுக்கு வழங்கிய ஒரு நாள் அப்படிங்கிறது இந்த வைகுண்ட ஏகாதசி நாள். அதனால் இதை கீதா ஜெயந்தின்னு கூட சொல்கிறது உண்டு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு சிறப்பு, இந்த வைகுண்ட ஏகாதசியில் மூராசுரன்னு சொல்லக்கூடிய ஒரு அசுரனை வதம் செய்து சொர்க்கவாசல்னு சொல்லக்கூடிய வடக்கு வாசல் வழியாக இறைவன் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். இந்த வைகுண்ட ஏகாதசி முதலாக எங்கே ஆரம்பிச்சுது? ஆதி திருவரங்கம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் தாங்க முதலாக சொர்க்கவாசல்ங்கிற ஒரு நிகழ்வே விழாவாக கொண்டாடப்படுது. அங்கே மட்டும்தான் 21 நாள் இந்த ஏகாதசியில் முதல் 10 பகல் 10 10 அப்படின்னு சொல்லக்கூடிய 21 நாள் விழாவாக இந்த வைகுண்ட ஏகாதசி கொண்டாடப்படுகிறது. மக்கள் 7 ஜென்மங்களில் செய்த பாவங்களையும் போர்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த திருவரங்கத்தில் மட்டும்தான் 7 சுற்றுகள் அப்படிங்கிறது உண்டு, 7 நிலைகள் அப்படிங்கிறது உண்டு. இந்த 7 நிலைகளை கடந்து நம்ம உள்ளர போய் அந்த பரந்தாமனை தரிசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த 7 சுற்றுகளை கடந்து உள்ளர போய் கருவறையில் நம்ம பெருமாளை தரிசிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதனால் இந்த திருவரங்கத்துக்கு அப்புறம்தான் அடுத்தடுத்து அந்த 7 நிலைகள் அப்படிங்கிறது, அந்த வடக்கு வாசலை திறப்பு அப்படிங்கிறது மற்ற ஆலயங்களில், மற்ற பெருமாள் ஆலயங்களில் கொண்டு வரப்படுச்சு. 7 மலைகள்னு சொல்லக்கூடிய 7 மலையான் திருப்பதியில் இந்த சொர்க்கவாசலை அதுக்கு ஒரு வைகுண்ட துவாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வழியில் தான் பெருமாளை உள்ளர கொண்டுக்கிட்டு வர்றாங்க.